என் சித்தமா எஜமானின் சித்தமா? மை வில் ஆர் மை மாஸ்டர்ஸ் வில்? நம்ம அன்றாடம் 1000 தீர்மானங்களை செய்கிறோம். எல்லா தீர்மானங்களுக்கும் வேதாமத்தில் ஆதரவான ஆதாரங்கள் இல்லை என்பது உண்மைதான். ஆனாலும் சாலமன் ஞானி சொல்வதை பாருங்களேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 16:25 வாசிக்கிறோம். சாத்தான் எடுத்த எடுப்பிலேயே ஒரு மனிதனை படுபாவி ஆக்கி விடுவதில்லை. அந்த செயல்முறையில் ஒரு மனுஷன் அப்படியே பாவத்துக்குள்ள தள்ளக்கூடிய இந்த செயல்முறையில் அவன் சின்ன சின்ன அடிகள் அல்லது படிகளை எடுத்து வைத்து அவன் செயல்படுவான். முதல் படி அடுத்த படிக்கு வழி நடத்தும். ஒரு மனிதன் பரிசுத்தத்தில் இருந்து உடனடியாக சீர்கேட்டில் விழுந்து விடுவதில்லை, அல்லது துன்மார்க்க நிலையிலிருந்து உடனடியாக தேவ சாயலுக்கு மாறி விடுவதும் இல்லை. ஒருத்தன் பரிசுத்தத்திலிருந்து உடனே பாவத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான பாவத்தில் விழுந்து விடுவதும் இல்லை, அல்லது படுபயங்கரமான பாவத்திலிருந்து உடனே ஒருவன் பரிசுத்தவான் ஆகிவிடுவதும் இல்லை. அதற்கெல்லாம் நேரம் எடுக்கும். உதாரணமாக பாருங்களேன், 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொலை செய்வதற்கு அவன் குழந்தையாய் பிறந்து வளர்ந்து வாலிபம் கடந்து நடுத்தர வயதை அடைய வேண்டியது இருந்தது. உண்மைதானே? அதுபோலத்தான் நாம் எடுத்து வைக்கும் சின்ன சின்ன அடிகள் தான் நம் வாழ்வை வடிவமைக்கிறது. ஆகவே என் வாழ்க்கை என் சித்தம் என்று மனம் போன போக்கில் போய்விடாதபடி தேவ ஆவியானவரின் சத்தம் எப்பொழுதும் கேட்டு செயல்படுகிறவர்களாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய செவிகளை பழக்கப்படுத்தி கொள்ளணும். அது மிகவும் அவசியம்.